ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சீஸ் சாஸும் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே பெருசாக நீளமாக இருக்க உருளைக்கிழங்கு தான் எடுக்கணும். இப்போ முதல்ல இந்த உருளைக்கிழங்குல இருக்க தோலெல்லாம் நீக்கிடலாம். மூணு உருளைக்கிழங்குல இருந்தும் தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நீளமாக கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப தின்னாக கட் பண்ணிட்டிங்கன்னா வெளியில் புறப்புறணும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்குடைய நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு இதில் நான் ஐஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே தண்ணியிலே இருக்கட்டும். அப்போ தான் உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச் எல்லாம் வெளில வரும். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கிறேன். அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி சூடாக இருக்குது. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு 3 நிமிஷம் தான் வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 3 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு காட்டன் துணியில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி டவலில் போட்டு
நல்லா விரித்து விடுங்க. இதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது மேலே ஒரு துணி போட்டுட்டு மீதி உள்ள தண்ணியெலாம் எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டோம். உருளைக்கிழங்குலாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர்லாம் உருளைக்கிழங்குல சேர்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இதில் இருக்க மீதி கார்ன்ஃப்ளவரை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஜலிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் இங்கே சூடாக இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக போட்டு பொரிச்சிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ண சொல்ல எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆக சொல்ல கொஞ்சம் திருப்பி திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். இது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதை எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நான் பொரிச்சுக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு சாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இது இந்த பட்டர்லேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மைதா நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதில் 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. இல்லைனா அங்கங்கே மைதா வந்து கட்டி தட்டிக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து கொடுக்குறேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி காரத்துக்காக இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் 3 ட்ரையாங்கிள் சீஸ் சேர்த்துக்கிறேன். ட்ரையாங்கிள் சீஸ் இல்லைன்னா ஸ்லைஸ் சீஸ் கூட சேர்த்துக்குங்க. சீஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க.
நெக்ஸ்ட் இதில் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மொசரல்லா சீஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. சீஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் இருக்க வேண்டாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாஸ்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க சீஸ் சாஸை சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சீஸ் சாஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இங்கே ரெடியாக இருக்குது. பாருங்கள், இது அவ்வளோ அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.